உதிரியாக தனித்தனியாக வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோகனட் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கிரேட் பண்ணி வச்ச பிறகு உங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேங்காயில் நீங்கள் இது மாதிரி டாஸ் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு இருக்காது, தனித்தனியாக கோகனட் வந்துடும். அப்போ அந்த பர்ஃபி பண்ணும்போது உங்களுக்கு ஷேப்பு ப்ளஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அது ப்ராப்பரான அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த ஓட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த கோகனட் அந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். யூஸ்வலாக பர்ஃபி பண்ணுறோன்னா என்ன பண்ணோன்னா அந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டு ஒரு கட்டிங் போர்ட்லேயோ இல்லை இந்த மார்பிள் கல் பார்த்தீங்கன்னா அது மேலே அந்த பேட்டரை போட்டு கொஞ்சம் செட் பண்ணுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, டைரெக்டாகவே வந்து ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் போட்டு செட் பண்ணி டிமூவ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண. இது பாருங்கள், அது கலர் மாறும் பாருங்கள். ஃபஸ்ட் எப்படி கோகனட் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து இப்போ இருக்க கோகனட் எப்படி பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு பிறகு இந்த கிளாஸ் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது குக்கிங்லாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் ஜஸ்ட் அந்த கோகனட் அந்த ஓட்ஸ் மட்டும் குக் பண்ணி லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் டன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ ரேஷியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணும்னா அது ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட் ஆட் பண்ணதான் அந்த ப்ராப்பராக அந்த இனிப்பு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பிஸ்தா கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். அதாவது வீட்டில் நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சோம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்படி நல்லா கொஞ்சம் பார்வையாக ப்ரெசன்டேஷனாக வீட்டுக்கு வரும்போது கெஸ்ட் யாராக வரும்போது நல்லா ஒரு பார் மாதிரி கட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃபீல்னா அந்த டைமில் இது மாதிரி கிளாஸ் பவுலில் எதனா ஒன்றத்தில் போட்டு பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மிக்சரை அதில் போட்டு செட் பண்ணி டீமோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் மெல்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கோகனட்டு இந்த ஓட்ஸும் வந்து நம்ம லைட்டாக ப்ராயில் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லைட்டாக வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த சாக்லேட் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த கோகனட் அந்த ஓட்ஸோட மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டர் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இந்த கீ ஆர்கேஜி கீ இந்த பட்டர் ஆர்கேஜி கீ ரெண்டுத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த கிளாஸ் பவுலில் கீழ் பகுதி மட்டும் அப்படி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் வீட்டில் சில பேர் வந்து கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா அந்த டைமில் எப்படி இதை ஆட் பண்ணுறது சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. நீங்கள் குக் பண்ணி அதில் கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணால் அந்த பால் திக் ஆகும். அதுவும் ரப்பின்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், அந்த சாக்லேட் போட்டோன்னே அந்த வார்ம் அந்த லைட்டாக டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்மான டெம்பரேச்சரில் இந்த சாக்லேட்டை மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சாக்லேட் லைட்டாக இன்னும் கொஞ்சம்
ஆப்ஷனல் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் கோகனட். இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்தாச்சோ